கடந்த ஜூன் 12ஆம் தேதி மதியம் 1:38 மணி அளவில் அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட விமானம் 5 நிமிடங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடி சுக்கு நூறா ஆச்சு. இந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட 242 பேர் அந்த விமானத்துல பயணிச்ச நிலையில 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு. இந்த விமான விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் உயிரிழந்திருக்காரு. ஸோ இந்த விபத்து அப்படின்றது கடந்த 2 நாட்களாகவே நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு இருக்குன்னே சொல்லலாம். இத்தகைய சூழல்ல இந்த விமான விபத்து தொடர்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. குறிப்பா முன்னாள் விமானிகள் சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன கேள்விகள் அவங்க முன் வச்சிருக்காங்க, அந்த கேள்விகளுக்கான பதில்கள் விரைவிலேயே கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேண்டிங் கியர் சாதனம் அப்படின்றது ஏன் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படலை? அதாவது விமானம் ஒரு கோளாறை சந்திக்குது அப்படின்றப்போ ஏன் லேண்டிங் கியர் சாதனம் அப்படின்றது பழைய நிலைக்கு கொண்டு வரப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி விமானிகள் முன்வைக்கிறாங்க. அதே போல இந்த விமானத்தில் இரட்டை இன்ஜின் கோளாறு அப்படின்றது இருக்கா அப்படின்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க. அதே போல இந்த விமானத்துல பாத்தீங்க அப்படின்னா எரிபொருள் கலப்படம் அல்லது இன்ஜின்ல அடைப்பு எதனா இருந்திருக்கா அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி அடைப்பு இருந்தாலோ இல்ல எரிபொருள் கலப்படமான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் இப்படியான விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விமானிகள் சொல்றாங்க. அதே போல விமானத்தினுடைய இறக்கையில இருக்கிற பிளாப்ஸ் கருவி அப்படின்றது விமானம் மேலே ஏறதுக்காக கீழே இறக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அதாவது விமானம் மேலே ஏறதுக்காக மட்டும்தான் அந்த பிளாப்ஸ் கருவியை கீழே இறக்குவாங்க. இதுலயும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புறாங்க விமானிகள். அதே போல விமானம் டேக் ஆஃப் ஆனதுமே 5 செகண்ட்ஸ்லயே அந்த விமானத்தினுடைய லேண்டிங் கீரை மேலே தூக்கிடுவாங்க. ஆனா இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அந்த லேண்டிங் கீர் அப்படின்றது அப்படியே தான் இருக்கு. அதை மேலே தூக்கவே இல்லை. இது அந்த விமானத்தை இயக்குன விமானிகளுடைய கவன சிதறல்கள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லேண்டிங் கீர் அப்படின்றது மேலே எழாததுக்கான காரணம் இரட்டை இன்ஜின் கோளாறால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அந்த விமானம் புறப்பட்ட அந்த சமயத்துல எழுந்த அந்த தூசிகள் இருக்குல்ல, அந்த தூசிகளோட வச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இரட்டை இன்ஜின் கோளாறால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு முன்னாள் விமானிகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த விபத்து, அதாவது இந்த அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட இந்த 787 போயிங் விமானம் எதனால விபத்துக்குள்ளாச்சு அப்படின்ற கேள்விகள் எழுறப்போ இரட்டை இன்ஜின் கோளாறால இது நடந்திருக்கலாம், அல்லது விமானிகளுடைய கவன சிதறல்களால நடந்திருக்கலாம், அல்லது வேற ஏதும் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்றத முன்னாள் விமானிகள் முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கன்சர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கவே கூடாது. ஆனா இந்த விபத்து ஏற்பட்டது 241 உயிர்கள் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான விடைகள் விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.